ஹலோ எவ்ரிவான். 8 நாள் ஸ்பேஸ் ரிசர்ச்காக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் இவங்களோட ரிட்டனை உலகமே திரும்பி பார்க்க வச்சிச்சுன்னு சொல்லலாம். இவங்க இப்போ திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இவங்க 8 நாள் போன ரிசர்ச் 9 மாதம் நீடிச்சு அந்த ஸ்பேஸ்லேயே தங்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ்? 8 நாள் ரிசர்ச்காக போனவங்களுக்கு 9 மாதம் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவசியம் என்ன? ஸோ இந்த 8 நாளில் குறைஞ்ச சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த 8 நாளைக்கு தேவைப்படுற சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க தங்கினதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? அவ்வளோ ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் இருந்தும் ஏன் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும்? எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் ரிட்டனே வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு மூமெண்ட்டை கோத்ரூ பண்ணியிருக்காங்க சுனிதா வில்லியம் அண்ட் பச் வில்மோர். நிறைய விஷயங்கள் இதை பற்றி இருக்குது. இதில் இன்னொரு கிரேசியான விஷயம் என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் சமோசாலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் ஸ்பேஸுக்கு. ஸோ இதெல்லாம் என்னான்னு ஃபுல் டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போகிற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை less than 10 minutes நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். நிறைய பேர் யூடியூப்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைனரி வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் ஏகே. ஆரம்பிக்கலாமா? சுனிதா வில்லியம்ஸ் படித்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கா தான். இவங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். ஆனால் இவங்களோட நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சுனிதா வில்லியம்ஸோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக். 1957 இவரோட ஹையர் எஜுகேஷனுக்காக அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. அங்கேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறார். அண்ட் 1965 இவங்க 2 பேருக்கும் பிறந்தது தான் சுனிதா வில்லியம். ஸோ அதுலேருந்து ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு 1989 இவங்களோட ஹையர் எஜுகேஷனை முடித்த சுனிதா வில்லியம்ஸ் ஆர்மி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் போலீஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட ஜாபும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஆர்மி ஹெலிகாப்டர்ஸை டிரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களுக்கு நிறையாவே கெயின் ஆகுது. அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட 3000க்கு மேலேயே ஃப்ளையிங் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா 1998 நாசாவில் ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக இவங்களுக்கு சான்ஸும் கிடைக்குது, ட்ரெயினும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாசாவில் இவங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங் வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் எப்படி வாழ்கிறது, அங்கே உள்ளது எல்லாத்தையுமே எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுலாம் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தண்ணிக்குள்ளேயும் ஃபாரஸ்ட்லேயும் எப்படி உயிர் வாழ்வதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ இவங்க ஒரு ஆஸ்ட்ரோனாட் தானே, ஏன் இவங்க தண்ணிக்குள்ளாரையும் ஃபாரஸ்ட்லேயும் வாழ்கிறதுக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க மேலே வந்து ஸ்பேஸுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ளே ஏதோ ஒரு வர வழியில் எவ்வளோ தான் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரரில் இவங்க வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. விழுற இடம் நம்மளுக்கு தெரியாது, அது சர்ஃபேஸாக இருந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுவே ஒரு ஃபாரஸ்ட்டில் மரத்தில் அடிபட்டோ, அந்த ராக்கெட் விழுந்தாலோ, அந்த ஸ்பேஸ் ஷிப் விழுந்தாலோ, இல்லை தண்ணியில் போய் டைரெக்டாக விழுந்தாலோ அதில் சர்வை பண்ணிக்கிறதுக்கு அந்த ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் அவங்கள சர்வை பண்ணிக்கணும் அல்லவா? ஸோ அது வரைக்கும் அவங்கள சர்வை பண்ணுறதுக்காக உள்ள ட்ரைனிங் தான் நாசாலையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட ரேடியோ சிக்னல்ஸ் வந்து கட் ஆகுனுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால அவங்க செல்ஃப் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங். இவ்வளோ நிறைய ட்ரைனிங் எடுத்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நாளும் ஃபைனலாக வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சுனிதா வில்லியம்ஸோட டேலண்ட்டை கண்ட நாசா டீம் டிசம்பர் 2006 இவங்களை ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நாசா அதுக்கு வைக்கப்பட்ட பேர் எக்ஸ்பெடிஷன் 14. இந்த எக்ஸ்பெடிஷன் 14ங்கிறது ஒரு ரிசர்ச் குரூப். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டைமில் 7 months சுனிதா வில்லியம்ஸையும் சேர்த்து 7 months இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு. சுனிதா வில்லியம்ஸோட ரோல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் இன்ஜினியராக இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஜூன் 2007 ரிட்டர்ன் வராங்க. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து சுனிதா வில்லியம்ஸோட ட்ரீம் நிப்பாட்டலை. அடுத்த 6 yearsல இன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்த சுனிதா வில்லியம்ஸுக்கு மறுபடியும் ஸ்பேஸ் போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஜூலை 2012 கசகஸ்தான்லேருந்து ஸ்பேஸ்க்கு கிளம்புறாங்க. அண்ட் அதே இயர் நவம்பரில் ரிட்டர்னும் ஆகுறாங்க. இவங்களோட சின்சியாரிட்டியும்
ஒர்க்கையும் கண்ட நாசா டீம் இவங்களை சீனியராக ப்ரொமோட் பண்ணி ரோலும் கொடுக்கப்படுது. அண்ட் அடுத்த 12 இயர்ஸில் மறுபடியும் ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக சான்ஸ் கிடைக்கிது சுனிதா வில்லியம்ஸுக்கு. அதுதான் இந்த சான்ஸ். அதாவது ஜூன் 5ஆம் தேதி 2024 ஸ்டார் லைனுங்கிற அழைக்கப்படுற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 பேர் தான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒன்று சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் இன்னொன்று பச் வில்மோர். ஆக்சுவலாக இது ஒரு 8 நாள் ரிசர்ச்சாக தான் இருந்திருக்கு. அண்ட் யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே தெரியாது இது 9 மாதம் நீடிக்க போகுது அப்படிங்கிறது. இவங்க வந்து ஸ்டார் லைனரில் டெக்னிக்கல் எரர் ஆகியிருக்கு. இந்த சயின்டிஸ்ட்டுங்க அதை நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க ரிட்டர்ன் வந்தால் அவங்க உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 8 நாளில் திரும்ப வேண்டியவங்க ஸ்டார் லைனர் அந்த ஸ்பேஸ் ஷிப் மட்டும் ரிட்டர்ன் வந்திருக்கு நாசாக்கு. அண்ட் அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய மல்டிபிள் டெஸ்டிங்ஸ்லாம் பண்ண பிறகு தான் இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்பி வச்சுருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோரை அழைக்கிறதுக்கு 9 மாதம் கழிச்சு. இந்த 9 மாதத்தில் இத்தனை டெஸ்டிங்கு நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு டவுட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு எடுத்துகிட்டு போன சாப்பாடு எப்படி 9 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான கேட்டகரி, இதில் 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஷார்ட் டேர்ம் ரிசர்ச்சுக்காக போகிறாங்கன்னா அதுக்கு தேவையான உள்ள சாப்பாடை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதில் ரீஃபில் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியிலேருந்து அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அது 1 டைம் தான் அனுப்புவாங்க, ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் ரிசர்ச் தான். இதுவே 2வது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிசர்ச். மோர் தென் 1 மந்த், லைக் 2-3 மந்த்துக்கு மேலே தாண்டி போணுச்சுன்னா மல்டிபிள் டைம்ஸ் இவங்களுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அடிக்கடி இவங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்களுக்கு மேலே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்மளை மாதிரி தான் அவங்களும் சாப்பிடுவாங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்டட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப நேரமாக கெட்டு போகாத ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெகட்டியோட சாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டொமேட்டோ சாஸு, சூப் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் கெட்டு போகாது. குக்டு பீஃப் எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ரீஸ் ட்ரைடு ஃப்ரூட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் இருக்கிற வாட்டர் சத்து எல்லாமே உறிஞ்சி இவங்க நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. சாப்பாடில் வாட்டரை ரீஃபில் பண்ணி வாட்டர் போட்டு அதில் சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்தா சொல்லலாம், சீஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி டைப். அண்ட் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க, பட் அதை ரொம்ப நாள் வச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள்னால அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே அவங்க சாப்பிட முடியும். நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் சமோசா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்பேஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களவா. ஆக்சுவலாக இவங்க ஒரு இந்தியன் கல்ச்சரை சேர்ந்தவங்கிறதுனால சமோசாவையும் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த பாட்டி வடை சுட்ட கதை, நிலாவில் வடை சுட்ட கதையை கேட்டிருப்போம். அதே மாதிரி தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. இவங்க ஸ்பேஸில் சமோசா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக காஃபியும் அப்புறம் டீ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்ட்ரோநாட் அவங்களோட மீல்ஸை கழிச்சிப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. 24 சுனிதா வில்லியம்ஸ் ட்ராவல் பண்ணது 3rd ஸ்பேஸ் ட்ராவல். அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 டைம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்களவா. அது டோட்டலாக எத்தனை டேஸு கணக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஸ்பேஸில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ ரிசர்ச்சுக்காக 194 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் செகண்ட் டைம் இவங்க ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ 127 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக அது எக்ஸ்டெண்ட் ஆகுனதுனால கிட்டத்தட்ட 284 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ என்ன தான் டெக்னிக்கலாக எரர் ஆகியிருந்தாலும் நாசா டீம்னால் அவங்க அவங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ், ஃபுட் எல்லாமே சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட்னால அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த 9 மந்த்ஸ் ஓடிருச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் வரதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம பேசலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி சில முக்கியமான ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அவங்க ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கலாக இதுக்கு ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்களா, பாடி இவங்களுக்கு இந்த ட்ராவல் ரிட்டர்ன் வரதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குமா, ஹெல்த்தியாக இருக்கா பாடி அப்படிங்கிறதுலாம் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்களாம். எஸ்பெஷலி விஷன் அண்ட் அவங்களோட கண் பார்வை, ஹார்ட்டு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கு. ஸோ ரிட்டர்ன் அவங்க அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க.
கீழே வந்து அவங்க கரெக்டாக வரக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோ காட்சிலாம் பார்த்துருப்பீங்க. பேராஷூட்னால அவங்க லேண்டிங் பண்ணுறாங்க வாட்டரில். நிறைய பேர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி டால்ஃபின்ஸ் வரதாக இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ரெஸ்கியூ டீம் அதுக்கப்புறமா வந்து அந்த ஷிப் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்க எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே காமிச்சாங்க. இதெல்லாம் தான் அவங்கள ஒரு எலிஜிபிள் ஆஸ்ட்ரோனோட்டாக அவங்கள ஆக்கியிருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சுருக்கேன். கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் தங்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அங்கே என்னென்னலாம் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் அதை படித்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய்.